ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த இதில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டி ப்ரோட்டோகால் ஆட்ரை பற்றி பார்க்க போகிறோம் கைஸ். இதை பற்றி பார்த்தீங்கன்னா லாங் பேக்கே நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம் நம்ம சேனலில், ஓகேங்களா. ஸோ எப்படி இந்த ஆட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் நெட் ஆட்ராப் 100% ஃப்ரீ தான் இது. ஸோ இன்கேஸ் நீங்கள் லாங் பேக் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு, KYC அப்டேட். நீங்கள் இதை பண்ணணும். இதை பண்ணலன்னா நீங்கள் ஆட்ராப்க்கு எலிஜிபிளாக ஆக மாட்டீங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, எப்படி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்டான வீடியோ, முடிஞ்ச வரைக்கும் கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க கைஸ். அண்ட் ப்ரீவியஸாக நம்ம வந்துட்டு பேஸ் நெட்வொர்க்கில் வந்து டெஸ்ட் நெட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்போம், இந்த இதெல்லாம் வந்து பண்ணியிருப்போம், ஓகேங்களா. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செப்போலியா டெஸ்ட் நெட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஐ மீன் KYC பண்ணுற மாதிரி இருக்கும். KYCனா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான KYC தான், நம்ம வந்துட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் இதான் நம்ம வீடியோக்குள்ள போக கூட நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று போட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க கைஸ். அண்ட் இதான் நம்ம டெலிகிராம் சேனல். இன்கேஸ் இங்கே நம்மளை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இங்கே நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா இங்கே தான் எல்லா ஆட்ராப் டீட்டெயில்ஸ், லிங்க்ஸ், அப்டேட்ஸ் எல்லாமே இங்கே தான் கொடுத்துட்ருக்கோம், ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஆட்ராப் டீட்டெயில்ஸ். ஸோ அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் நெட்வொர்க்கில் நம்ம பண்ணோம்ல அந்த இது வந்து டெலிகிராம் சேனலில் இருக்கும். லிங்க் கிளிக் பண்ணதும் உங்களை இங்கே கொண்டு வந்துடும். ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இங்கே வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எதை வச்சு லாகின் பண்ணிங்களோ அதை வச்சு மறுபடியும் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் டாப்பில் செட்டிங்னு காமிக்கும், ஓகேங்களா. யூஆர் எலிஜிபிள்னு சொல்லிட்டு அந்த செட்டிங் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு கொண்டு வரும். இங்கே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணணும் கீழே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபைனலாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணதும் ரிஜிஸ்டர் ஆட்ராப் அட்ரஸ்ன்னு இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து எந்த வாலெட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ சேம் வாலெட் வச்சு தான் நீங்கள் KYC கம்ப்ளீட் பண்ணணும். அந்த இதுலேயே நம்ம கனெக்ட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ என்னோட ஒன் ஆஃப் த வாலெட் அட்ரஸ் வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்ன்னு இருக்கிறத கொடுத்துட்டு இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு KYC வந்து இந்த அட்ரஸில் தான் செப்போலியா டெஸ்ட் நெட்டுக்கும் பண்ணணும்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு அப்புறம் ஃபைனலாக கீழே கண்டினியூ இருக்கும், அது கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து அந்த அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்துட்டு சப்மிட் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுக்கும் முன்னாடி நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒன் டைம் தான் நீங்கள் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் மாற்ற முடியாது. ஸோ 2-3 தடவை கிராஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட வாலெட் அட்ரஸ் கரெக்டாக கொடுங்க, ஓகேங்களா. ஸோ உங்கள் வாலெட் அட்ரஸ் இந்த இதில் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது டாஸ்க்கு மீதி இருந்துச்சுன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் திங்காக வந்து இந்த பேஜுக்கு வரணும். இதோட லிங்க் வந்து நெக்ஸ்ட் இருக்கும், ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா செப்போலியா டெஸ்ட் நெட் பேஜ். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னா உங்களோட எந்த வாலெட்டோட அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதை சேம் மெட்டாமாஸ்க்கு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் யூஸ் மெட்டாமாஸ்க்குன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டாமாஸ்க் வந்து கேட்கும். ஸோ ஜஸ்ட்டு சூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே டெஸ்க்டாப் எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் டெஸ்க்டாப்பில் கூட யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை மொபைலில் வச்சு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட கிட்டப் அக்கௌண்ட் இருக்கும்ல. ஸோ நம்ம அதை கனெக்ட் பண்ணணும். அதை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் சேம் யூசர் நேம் கொடுத்து நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ரெடி ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம வாலெட் வந்து அன்சப்போர்ட்டட் நெட்வொர்க்கில் கனெக்டடில் இருக்குது. ஸோ ஆட் டு மெட்டாமாஸ்க்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்போர்ட்டட் நெட்வொர்க் வந்து ஆட் ஆகிடும். அப்படி ஆட் ஆகாத பட்சத்தில் நீங்கள் மேனுவலாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், பேசிக்கலி உங்கள் வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கில் இருக்குது. ஸோ அந்த கீழே கிளிக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணி இந்த மேலே இருக்க மெயின் நெட்டை சூஸ் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கஸ்டம் நெட்வொர்க் இருக்குது, அதை சூஸ் பண்ணி நீங்கள் அதில் வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அப்படிலாம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் உங்கள் நெட்வொர்க்கை ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுலேயுமே மேலே செட்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து KYC கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்பவே மேண்டிட்டரி. KYC கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஆட்ராப் கிடைக்கும். ஸோ அந்த KYCன்னு இருக்கிறத வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த செட்டிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பிகின் KYC அட்டஸ்டேஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி ZK பாஸ்ன்னு இருக்கா, ஸோ டிரான்ஸ்கேட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதும் இந்த ZK பாஸ் டிரான்ஸ்கேட்டை வந்து நம்ம எக்ஸ்டென்ஷனில் ஆட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் வால்ட் கொடுத்து இந்த வால்ட்டை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இதில் ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்கள் வால்ட்டை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் இங்கேருந்து வந்துட்டு பேக் வரணும், ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் ஸ்க்ரோல் இது பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பிகின் KYC அட்டஸ்டேஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் இங்கே வந்து பிகின் KYCன்னு கொடுத்துட்டு எந்த எக்ஸ்சேஞ்சஸில் நீங்கள் KYC கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து பைனான்ஸில் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன் KYC. ஸோ பைனான்ஸை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உங்களை பைனான்ஸ் அக்கௌண்ட்டு கொண்டு போகும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லாகின் பண்ணுங்கள், இல்லைனா ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடில் இந்த பாப்அப் மெனு வந்து பார்த்தீங்களா ஸ்டார்ட் கேட்டுச்சுல, இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ZK பாஸ்லேருந்து கேட்பாங்க. ஒன்ஸ் அது ஸ்டார்ட் கொடுத்ததும் அது கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்கான வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா KYC கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ சிம்பிள் KYC கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து மேஜரான டாஸ்க். அண்ட் அதை தாண்டி உங்களோட இமெயில் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணணும்னா, ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டை வந்து கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் மேஜராக நிறைய வந்து டாஸ்க் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அது வந்து டைமிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை பற்றி செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த செப்போலியா டெஸ்ட் நெட்டை வந்து நீங்கள் ஃபாஸ்ட் வந்து கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த
டீயோட இந்த இது கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட்டு உங்களோட அட்ரஸை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ஐ எம் ஹியூமன் அப்படின்றத கொடுத்து இந்த கேப்சாலாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெஸ்ட் டோக்கன் வந்து உங்கள் வாலெட்டுக்கே வரும். ஸோ ஒன்ஸ் இந்த டெஸ்ட் டோக்கன்ஸ் கிடச்சதுமே நீங்கள் டெய்லியும் கிளைம் பண்ணிக்கிட்டே வாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபர்தராக இன்னும் அப்டேட் இருக்குது. ஸோ இதை வச்சு இந்த டெஸ்ட்நெட் டோக்கன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம இன்னும் நிறைய டாஸ்க் பண்ண வேண்டியது இருக்குது. பட் அந்த டாஸ்க்லாம் இப்போதைக்கு லைவ்ல இல்லை. ஸோ ஒன்ஸ் அந்த டாஸ்க்லாம் லைவ் ஆகும்போது இல்லை லைவ் ஆகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் டெஃபினட்டாக எடுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு எவ்ரி சிங்கிள் டே வந்துட்டு April 14th வரைக்கும் நினைக்கிறேன் கிளைம் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ டெட்லைன் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி KYC பண்ணாமல் இருந்தீங்கன்னா as soon as possible இந்த எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் இந்த ஏர்ட்ராப் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஏர்ட்ராப் கிடைக்கும். ஸோ pretty much அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சி நம்ம லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ until the very end.